பிரியமானவர்களே, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் தியானிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளையை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசித்தருகிறோம். ஈசா என்பவர் தாவீதின் தந்தையாவார். இஸ்ரவேலின் முடிவற்ற அரியணைக்கான வாக்குத்தத்தத்தை பெற்றவர் இந்த தாவீது. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10-14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எனினும் அந்த கனவுகள் தகர்ந்து மடிந்தது போல தோன்றக்கூடிய சூழல் வரும்போது, அதன் பின்பு அதே தாவீதின் சந்ததியிலே தாவீதின் குமாரனாக மேசியா தோன்றி முடிவற்ற அரியணையை அமைப்பார் என்பது ஏசாயாவின் தீர்க்கதரிசனம். அது அவ்வாறே நிகழும் என்பதற்கு முதல் கட்டமாக கிறிஸ்து தாவீதின் குமாரனாக தோன்றினார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். விரைவில் தமது அரசாட்சியை நிறுவுவார். அவரது அரியணைக்கு முடிவே இருக்காது. அவரது ஆட்சியின் முதல் கட்டம் பூமியில 1000 ஆண்டு ஆட்சியாக அமையும் போது என்று சொல்லி, இந்த 1000 ஆண்டு அரசாட்சியோடு கூட இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வந்தது. செழிப்பும் நீதியும் சமாதானமும் கரைபுரண்டோடும் என்ற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் இங்கு ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 5-10 வசனங்களை வாசிக்கும் போது, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். அப்பொழுது ஒரு ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காலையும் உரிமித்திருக்கும் ஒரு சிறிய பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடி குழந்தை போல விரியன் பாம்பு வலையின் மேலே விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி இங்கு ஏசாயா நமக்கு இந்த வார்த்தைகளை திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஆக ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற அந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அடிமரத்திலிருந்து தோன்றிய ஒரு செழித்த ஒரு கிளையாக தாவீதின் அந்த சந்ததியிலிருந்து அவர் தோன்றி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி அவர் இத்தனை காரியங்களும் செய்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வேராக நம்ம பூமியில் வந்து மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து ரட்சித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன். அவரே 1000 ஆண்டு அரசாட்சியோடு நித்திய ராஜ்யத்தை நிறுவி நித்திய ராஜ்யத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.